எந்த மூஞ்ச வச்சுட்டு நான் என் அத்தைய பார்க்க போறேனே எனக்கு தெரியல. தமன்னா, இப்பதான் நம்மளோட உண்மையான நிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பேசியிருக்க. அந்த ராணியை கொல்றதுக்கு இதுதான் கடைசி சந்தர்ப்பம்னு அம்மா உனக்கு வார்னிங் கொடுத்தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் நாம பண்ண எல்லா பிளானும் சொதப்பியாச்சு. இதுக்கு மேல என்ன ஆகணும்? ஒரு நிமிஷம் நீங்க பேசுறதை நிறுத்துறீங்களா? நிறுத்தி தானே ஆகணும். இதுக்கு மேலதான் வேற எந்த வழியுமே இல்லையே. நீங்க பயப்படுற மாதிரியான ஒரு விஷயமே இல்ல. என்கிட்ட 1000 சக்தியில ஒரு சக்தி தான் அந்த சித்திரக்குள்ள. அவன் பயந்துட்டா ராணி ஜெயிச்சதா அர்த்தமா? அந்த ராணி கொண்டு வந்த அந்த கரந்தை பூவோட வீரியம் ஒரே ஒரு முறை தான் செயல்படும். ஆனா இந்த கமண்டலம் எத்தனை நாள் சுடுகாடுல தவம் பண்ணி எத்தனையோ சக்திகளை சித்தி பண்ணி வச்சிருக்க. அதெல்லாம் முக்காலம் செயல்படும். இனிமே ராணியோட முகத்துல சிரிப்புன்னு உன்னை பார்க்கவே முடியாது. தூக்கம் வரும், ஆனா அவளால தூங்கவே முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து சாகக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு. என்ன தோக்கடிச்சவங்கள தோக்கடிக்காம அவங்கள இந்த உலகத்தை விட்டு அனுப்புனதா சரித்திரமே கிடையாது. போ, நீ நினைச்சது எல்லாமே நடக்கும். இல்ல மந்திரவாதி, அந்த ராணியோட கதையை முடிக்காம என்னால அந்த வீட்டுக்கு போகவே முடியாது. அப்படி நான் போனா என் அத்தை கேக்குற கேள்விக்கு தூக்கம் அடிக்கிட்டு தொங்கலான்னு இருக்கும். தமனா, உன்னை இங்க இருந்து போன்னு சொன்னேனே தவிர வீட்டுக்கு போன்னு நான் சொல்லவே இல்லையே. சித்தார்த், இது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்லையாப்பா? எங்கேயோ வழி மாதிரி போய்கிட்டு இருக்க போல. என்னப்பா சித்தார்த், தாத்தா உங்ககிட்ட தானே கேக்குறாரு. நீயே ராணிய பாக்குற. என்ன ராணி, சித்தார்த் எங்க போறான்னு உனக்கு தெரியும்ல? சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? என்ன சித்தார்த்த சொல்ல வேணாம்னு சொல்லிருக்கானா? யாரு? நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிருப்பனா? இங்க வில்லியே இவதான். இவளை எல்லாரும் நம்புறீங்க, ரொம்ப ஓவர் தான். டேய் சித்தார்த், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், நீங்க 2 பேரும் இப்படி சைலண்டா வந்தா என்னடா அர்த்தம்? தாத்தா, கொஞ்ச நேரம் அமைதியா இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க, இல்ல பாட்டு கேட்டுட்டு வாங்க. அதுவும் இல்லையா நல்லா தூங்கின்னு வாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம போய் சேர வேண்டிய இடம் வந்துரும். அப்போ நீங்களே தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்குள்ள என்னத்துக்கு இவ்ளோ அவசரப்படுறீங்க? இதுக்கு நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லிருக்கலாம். அதானே. தமன்னா, ரகுவர மாமாவை நீ எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க. எங்க அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்ல. அவர் ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறியோன்னு தோணுது. எல்லாம் எனக்கு தெரியும் மனு, நான் பாத்துக்கிறேன். தமன்னா, அந்த மந்திரவாதி இப்படி சொதப்பான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னன்னா அவ்வளவு பில்டப் கொடுத்து பேசின, ஆனா காரியத்துல ஒன்னும் காணும். 1 2 3. ஏய், என்ன தமன்னா, நான் எவ்வளவு சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன், நீ 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணிட்டு இருக்க. மனு, இப்ப நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட இருந்து எனக்கு போன் வரும் பாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வீட்டுக்கு போறதும் இல்ல. என்ன நீ சொன்ன மாதிரியே வீட்ல இருந்து போன் வந்திருக்கு. வளர்மதியத்தை கூப்பிடுறாங்க. சரி, என்னன்னு கேளு. சொல்லுங்க சித்தி. தமன்னா, நாங்கெல்லாம் இப்ப பொம்மி வீட்ல இருக்கோம். என்ன விஷயம் சித்தி? திடீர்னு எல்லாரும் அங்க போயிருக்கீங்க? அதுவா, பொம்மி தங்கச்சி மல்லிகா இருக்கால, அவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனாலதான் நாங்க நேரா இங்க வந்துட்டோம். நீயும் மனவும் கிளம்பி இங்க வந்துருங்க, சரியா? சரி சித்தி, நாங்க வந்துடுறோம். ஓகே. எப்படி தமன்னா, வீட்ல இருக்கிறவங்க கால் பண்ணுவாங்கன்னு சொன்னா அதே மாதிரி கால் வந்திருக்கு. மனோ, இனிமே நடக்க போறதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்க போது மனோ. சரி தமன்னா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இந்த தடவையாவது அந்த ராணி கிட்ட நாம தோத்து போகாம இருக்கணும். நீயும் அந்த மந்திரவாதியும் என்ன பேசுனீங்கன்னு தெரியாது. மாமா எங்கன்னு கேட்டா முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேங்கிற.
அம்மா திரும்பி வர்றதுக்குள்ள அந்த ராணியை கொன்னுட்டேங்கிற விஷயத்த மட்டும்தான் அவங்க கிட்ட சொல்லணும். அப்பதான் அவங்க மூஞ்சில முழிக்க முடியும். பார்த்துக்கோ. எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் மனு. நடந்தா சந்தோஷம். என்னது? யாரோ அலற சத்தம் கேக்குது. இந்த நேரத்துல யாரா இருக்கும்? இந்த நேரத்துல எல்லாரும் நல்லா தூங்கின்னு தானே இருப்பாங்க. இப்ப யாரு இந்த நேரத்துல போய் அழுதுன்னு இருப்பா? ஒருவேளை மல்லிகாக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவதான் இப்படி அழுறாளோ? சச்சா, இருக்காது. அந்த பையன் நம்ம மல்லிகாவை தங்கமா பாத்துக்கிறா. சரி, எதுக்கும் யாருன்னு போய் பார்க்கலாம்.